Good morning students. Easy Accounts Official 11th 12th இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறிப்பேட்டு பதிவுகள் சமன்பாடெல்லாம் ஏற்கனவே போட்டாச்சு. அடுத்து குறிப்பேடு முதல்ல நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த விதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஆள்சார் விதி, பெறுபவரை பற்றுவை தருபவரை வரவை. சொத்து விதி, உள் வருவதை பற்றுவை வெளி செல்வதை வரவை. பேரளவு விதி, அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய், அனைத்து வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு செய். இதெல்லாமே ஆள்சார் கணக்கு அப்படின்னா ஒரு கணக்கில் மனிதன் ஈடுபடாமல் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு மனிதன்றவங்க ஆட்கள், அவங்க பொருளையோ சொத்தையோ பணத்தையோ யார் பெறுகிறார்களோ அவங்க பற்று, யார் அதை அடுத்தவங்களுக்கு தராங்களோ அவங்க வரவு. அப்போ பெறுபவரை பற்றுவை தருபவரை வரவுவை. சொத்து அப்படிங்கிறது பணம், சரக்கிருப்பு, கட்டிடம், அடைகடன், இயந்திரம், இதெல்லாமே சொத்து தான். அப்போ அது நம்ம நிறுவனத்துக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா பற்று வைக்கணும். அதெல்லாம் நம்ம நிறுவனத்தை விட்டு வெளியில் போச்சு அப்படின்னா வரவு வைக்கணும். அப்போ உள் வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவுவை. பேரளவு அப்படிங்கிறது நம்ம நிறுவனத்தில் என்ன செலவு நஷ்டம் இதெல்லாம் வந்தாலே அதெல்லாம் பற்று. வருமானங்கள் ஆதாயங்கள் இதெல்லாம் வந்தால் வரவு. அப்போ உங்களுக்கு விதி முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த விதி புரிஞ்சாதான் உங்களுக்கு குறிப்பேடு புரியும். அதனால் விதியை முதல்ல நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எப்போ கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7வது சம்ம மனோகர் அவர் தான் ஜவுளி வியாபாரம் செய்கிறாரு. இப்போ என்ன வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ஜவுளி வியாபாரம். அப்போ இதில் என்ன சரக்கு இருக்குது, அந்த நிறுவனத்தில் அவங்க என்ன மாதிரியான சரக்குகளை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ்ஸு. இப்போ ஒரு ஜவுளி வியாபாரம் கடைக்கு போகிறோம், ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே ஜவுளி வியாபாரத்தில் வந்துடும். ஓகேவா? அதான் இங்கே சரக்கு இருப்பு. அதுதான் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரையும் சரக்கு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மனோகர் வியாபாரம் தொடங்க கொண்டு வந்த ரொக்கம். இப்போ முதல்ல ஒரு கடை தொடங்குறாரு, ஒரு தொழில் தொடங்குறாரு. அப்போ அவர் 60,000 போட்டு ஒரு தொழிலை தொடங்குறாரு. அப்போ இதுக்கு என்ன குறிப்பேட்டு பதிவு, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 2 இருக்குது. மனோகர் அவர் தான் தொடங்குறாரு இல்லையா? அப்போ இது ஆள்சார். இவர் பெறுபவரா தருபவரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வியாபாரத்துக்கு முதலை தரக்கூடியவர். அப்போ தருபவரை வரவுவை. ஓகேவா? இன்னொன்று என்ன, இதில் இன்னொன்று ஒரு நடவடிக்கையிலையும் 2 விதி வரணும். அப்போ ரொக்கம் இது சொத்து. அப்போ என்ன வேணால் இருக்கலாம். இப்போ ஒரு கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி ஆள்சார் பெறுபவராக இருக்கலாம் தருபவராக இருக்கலாம். இது 2ம் ஒரே கணக்கில் வரலாம். இல்லை இது வரலாம், இல்லை பேரளவில் வரவு வரலாம், இல்லை சொத்தில் பற்று வரலாம், பேரளவில் பற்று வரவு வரலாம். இதில் இருக்கிற ஏதோ ஒரு பற்று, இதில் இருக்கிற ஏதோ ஒரு வரவு ஒரு கணக்கில் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி கணக்கை போடணும். ஓகேவா? இதுதான் குறிப்பேடு. அப்போ மனோகர் அப்படிங்கிறவர் வியாபாரம் தொடங்கினார் அப்படின்னா அவர் தான் உரிமையாளர், அந்த நிறுவனத்தோட உரிமையாளர். அவர் தொழில் தொடங்க பணம் போட்டிருக்காரு. அப்போ அவர் தருபவர். இன்னொன்று என்னென்னா சொத்து விதி ரொக்கம், உள் வருவதை பற்றுவை. இப்போ கணக்கை போடுறோம் பாருங்கள். நாள் விவரம் பேரேட்டு பக்கையன் பற்று வரவு போட்டுக்கணும். 4/2018 மார்ச் 1. அப்போ முதல்ல இருக்கிறது சொத்து விதி, உள் வருவதை பற்றுவை, ரொக்க கணக்கு பற்று. மனோகர் தராரு. அப்போ மனோகர் முதல் கணக்கு வரவு எவ்வளோ போடுறாங்க? 60,000. மனோகர் முதலிட்டு தொழில் தொடங்கினார். கண்டிப்பாக ஒன்றுக்கு விளக்க குறிப்பு எழுதணுமா? அடுத்தது 2ல் பாருங்கள், ரொக்கத்திற்கு அறைகலன் வாங்கியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2மே சொத்து விதி. என்ன மாதிரி சொத்து விதி? அறைகலனும் சொத்து, ரொக்கமும் சொத்து. சொத்து விதியில் வரும் இல்லையா? உள் வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவுவை. இதில் என்ன மிஸ் உள்ளார வருது, எது வெளியில் போகுது? நீங்கள் அரைக்கலன் வாங்க ஒரு பீரோ வாங்க போகிறீங்க அப்படின்னா பீரோங்கிற சொத்து உள்ளார வருது.
அது நம்மளை விட்டு என்ன வெளில போகும்? பணம். ரொக்கங்கிற பணம் நம்மளை விட்டு வெளியில் போகும். அப்போ ரொக்கமும் சொத்து, அரைகலனும் சொத்து. அப்போ ரெண்டுமே சொத்து விதியில் வந்திருக்கு. அப்போ உள் வருவதை பற்றுவை. உள்ளார என்ன வந்திருக்கு? அரைகலன் வந்திருக்கு இல்லையா? அப்போ அரைகலன் கணக்கு பற்று. ரொக்கம் நம்மளை விட்டு போகுது. அப்போ ரொக்க கணக்கு வரவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000. இப்போ ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது. அடுத்து 3 பாருங்க, ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரக்கு வாங்கியது அப்படின்னாலே கொள்முதல். இந்த வார்த்தையை பார்த்த உடனே நீங்கள் என்ன வார்த்தையை போடணும் அப்படின்னா கொள்முதல் போடணும். ஏன்னா கடைக்கு போய் ஜாமான் வாங்குறீங்க அப்படின்னா சரக்கு இருப்பு வாங்குறீங்க அப்படின்னா அப்போ அது செலவு. அப்போ செலவுகள் பேரளவு விதி, செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை. அப்போ கொள்முதல் கணக்கு பற்று. இந்த ரொக்கங்கிறது சொத்து கணக்கு. இது பேரளவில் ஒரு பாதி பற்றுவை. எனது செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை. இது சொத்து விதி. உள்வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவுவை. அப்போ கடைக்கு போய் ஜாமான் வாங்குறீங்க அப்படின்னா செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்போ செலவுகள் கணக்கில் பேரளவு கணக்கில் பற்று. ரொக்கம் நம்மளை விட்டு வெளில போகுது, அது சொத்து கணக்கில் வரவு. அப்போ சரக்கு வாங்கியது அப்படின்னா 3ஆம் தேதியில் கொள்முதல் கணக்கு பற்று. ரொக்கம் நம்மளை விட்டு வெளில போகிறதுனால ரொக்கம் கணக்கு வரவு 25,000. ரொக்க கொள்முதல் செய்தது. அடுத்த தேதி 6. என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கமலேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. கமலேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. இந்த சரக்கு வாங்கியது அப்படின்னு வார்த்தை வந்தாலே நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? கொள்முதல் இல்லையா? கொள்முதல். அப்போ பேரளவு விதி. அடுத்தது கமலேஷிடமிருந்து கடனுக்கு அது வாங்குறீங்க. கமலேஷிடமிருந்து கடனுக்கு வாங்குறீங்க. அப்போ எப்போ கடன் வருதோ அப்போ பேர் வரணும். இது ஆள்சார் கணக்கு. ஓகேவா? இப்போ இவர் பெறுபவரா தருபவரான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சரக்கை தருபவர். அப்போ பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. அப்போ சரக்கு வாங்கியதுங்கிறது பேரளவு விதி, செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை. சரக்கு வாங்கியது நமக்கு செலவு. அதனால் கொள்முதல் கணக்கு பற்று. கமலேஷனிலிருந்து கடனுக்கு வாங்குறீங்க. அப்போ பேர் கண்டிப்பாக வரணும். யார்கிட்ட வாங்கினீங்கன்ற பேர் கண்டிப்பாக வரணும். அப்போ கமலேஷ் கணக்கு வரவு. இது ஆள்சார் கணக்கு. ஓகேவா? 15,000. கமலேஷிடம் கடன் கொள்முதல் செய்தது. ஓகேவா? அடுத்தது 8ஆம் தேதி ரொக்கத்திற்கு சரக்கு விற்பனை செய்தது. ரொக்கத்திற்கு சரக்கு விற்பனை செய்தது. இப்போ என்னென்ன விதி இருக்குது? சரக்கு விற்பனை. இப்போ எப்படி சரக்கு வாங்கியதுன்னா கொள்முதல், விற்றது அப்படின்னா அவனை டைரெக்டாகவே விற்பனைன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுவை. இது பெயரளவு விதியில் வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுவை. இது சொத்து விதியில் ரொக்கம். உள்வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவுவை. இப்போ ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா இந்த ரொக்கம் நமக்கு உள்ளார வருமா வெளில போகுமா? ஒரு பொருளை போய் விற்றுட்டு வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு உள்ள என்ன வந்திருக்கும்? பணம் வந்திருக்கும். அப்போ இதுக்கு என்ன விதி அப்படின்னா சொத்து கணக்கு பேரளவு கணக்கு 2 விதி இதில் இருக்குது. அப்போ சொத்துல என்ன இருக்குது? ரொக்கம். உள்வருவதை பற்றுவை. அப்போ ரொக்க கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000. அப்போ ரொக்க விற்பனை செய்தது. இதில் பார்த்தீங்கன்னா ரொக்கன்றதுனால எங்கே பேர் வரல பார்த்தீங்களா? ஓகேவா? ரொக்கம்னு இருக்கிறதுனால பேரே வேண்டாம். யார்கிட்ட விற்றாலும் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு பணம் வந்துருச்சு. இதுவே கடன் விற்பனை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக யார்கிட்ட விற்றுருக்கோம், யார்கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பேர் கண்டிப்பாக வரணும். ஓகேவா? இது ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். அடுத்து 10ஆம் தேதி
ஹரிக்கு கடனுக்கு சரக்கு விற்பனை செய்தது. ஹரிக்கு கடனுக்கு சரக்கு விற்பனை செய்தது. இப்போ ஒரு பாதி தெரிஞ்சிருச்சு, விற்பனைன்ற ஒரு பாதி தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று யாருக்கு விற்பனை செஞ்சீங்க அப்படின்னா ஹரிக்கு. அப்போ ஹரி பெறுபவரா தருபவரான்னு பார்த்தீங்கன்னா பெறுபவர். நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம். அந்த சரக்கை வாங்கினவர் யார், பெறுபவர் யாருன்னா ஹரி. ஓகேவா? அப்போ கடன் விற்பனைன்னு வந்து கண்டிப்பாக பேர் தெரியணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ பெறுபவர், இது ஆசார் கணக்கு. அப்போ ஹரி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. அப்போ ஹரிக்கு கடன் விற்பனை செய்தது. அடுத்தது 14. கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம். கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம். இப்போ கமலேஷ்லேருந்து ஏற்கனவே கடனுக்கு சரக்கு வாங்கியிருக்கோம் இல்லையா? இப்போ போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 12,000 கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ 6ஆம் தேதி வாங்கினதை 14ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கோம், போய் பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ எதை கொடுத்தாலும் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் பெறுபவர். இது வந்து ஆசார் கணக்கு. பெறுபவரை பற்றுவை தருபவரை வரவுவை. நம்ம எதை கொடுத்தாலும் யார் வாங்குறாங்களோ அவங்க பெறுபவர். இல்லை யாராவது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னா நம்ம தான் பெறுபவர். இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க பெறுபவர். அப்போ கமலேஷ் கணக்கு பற்று. இன்னொன்று வந்து சொத்து விதி. ரொக்கம் உள்ளார வருதா வெளில போதான்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போகுது. அப்போ உள் வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவுவை. அப்போ ரொக்கம் வெளியில் போகுது, அப்போ வரவில் வந்துடணும். ஒன்று ஆள்சார் விதி, இன்னொன்று சொத்து விதி. அதனால கமலேஷ் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000. கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம். ஓகேவா? அடுத்தது 18ஆம் தேதி வாடகை செலுத்தியது. 18ஆம் தேதி என்ன இருக்குது, வாடகை செலுத்தியது. இப்போ வாடகை செலுத்துறீங்க. ஓகே, ஒரு பாதி தெரிஞ்சு போச்சு. செலவுகளையும் நட்டங்களையும் பற்றவை. இது பேரளவு விதி. என்ன மிஸ், இன்னொன்று என்ன மிஸ், எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு வீட்டில் நீங்கள் போய் வாடகை கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன கொடுத்துட்டு வருவீங்க, ரொக்கத்தை தானே கொடுத்துட்டு வருவீங்க. அப்போ இந்த வாடகை செலுத்தியதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா ரொக்கம் மறைஞ்சிருக்கு. இப்போ ரொக்கம் உள்ளார ஒரு சொத்து விதி. உள்ளார வரதா வெளியில் போகுதான்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போகுது. அப்போ 18ஆம் தேதி வாடகைங்கிறது பேரளவு விதி. செலவுகளையும் நட்டங்களையும் பற்று என்ற விதிப்படி அது பற்றில் வந்துடுது 500 ரூபா. இன்னொன்று என்ன தான் செலுத்திருப்பீங்க, ரொக்கம் தான் செலுத்திருப்பீங்க. இது சொத்து விதி. உள்ளார வரதா இப்போ வெளில போதான்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போகுது. உள் வரதை பற்றுவை, வெளி செல்வதை வரவுவை. அப்போ ரொக்கம் வரவு. வாடகை செலுத்தியது. ஓகேவா? அடுத்தது 25ஆம் தேதி ஹரியிடமிருந்து பெற்ற ரொக்கம். இப்போ ஹரிக்கு கடனுக்கு விற்றுருக்கீங்க இல்லை ஏற்கனவே. இப்போ ஹரி என்ன பண்ணியிருக்காரு, 10ஆம் தேதி வாங்கிட்டு போனவர் 25ஆம் தேதி வந்து பணத்தை கொடுக்குறாரு. அப்போ ஒன்று ரொக்கம் விற்று கொடுக்குறாரு இல்லையா? அப்போ அது சொத்து. உள் வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவை. இப்போ ஹரியிடம் வந்து பெற்ற ரொக்கம் உள்ளார வருதா வெளில போதா, நமக்கு உள்ளார வருது. வாங்கிட்டு போனவங்க பணத்தை கொண்டு வந்து நிறுவனத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அது சொத்து விதியில் உள் வருவதை பற்றுவை. இப்போ அதை யார் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரி தான் தரார். அப்போ அது ஆள்சார் கணக்கு. பெறுபவரா தருபவரான்னு பார்த்தீங்கன்னா ஹரி தருபவர். பெறுபவரை பற்றுவை. இங்கே வந்து தருபவராக இருக்கிறனால வரவு வச்சுக்கணும். இது சொத்து விதி, இது ஆள்சார் விதி. அப்போ ரொக்க கணக்கு பற்று, ஹரி கணக்கு வரவு 8,000. ஹரியிடமிருந்து ரொக்கம் பெற்றது. ஓகேவா? அடுத்தது 28 சொந்த பயன்பாட்டிற்காக பணம் எடுத்தது. இது என்னன்னா, யார் பணம் போடுறாங்களோ அவங்க பணம் எடுத்துக்கலாம். அப்போ பணம் போட்டாங்க அப்படின்னா அது முதல், பணம் எடுத்தாங்க அப்படின்னா அது எடுப்பு. ஓகேவா? பணம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது முதல், அந்த பணத்தை அவங்க எடுத்தாங்க அப்படின்னா எடுப்பு. எடுப்பு கணக்கு பற்று. அதாவது இது வந்து என்னது, ஆள்சார் கணக்கு. பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. இப்போ அந்த பணத்தை பெறுபவர் யார் அப்படின்னா நம்ம எடுப்பு. எடுப்பு கணக்கு பற்று. என்ன எடுத்திருக்காங்க, நம்மளை விட்டு என்ன போயிருக்கு, பணம் போயிருக்கு. அது சொத்து விதி.
இது வந்து ஆள்சார் விதி. சொந்த பயன்பாட்டுக்காக அப்படின்னு வந்தாலே எடுப்பு, அது வந்து ஆள்சார் விதி. இதுவே அந்த பணத்தை அவங்க தர்றதா இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், மனோகர் முதல் போட்டாருன்றதுனாலே அது வர வச்சுருக்கோம். அதே உரிமையாளர் சொந்த பயன்பாட்டுக்கு எடுத்தார் அப்படின்னா எடுப்பு கணக்கு பற்று என்ன எடுத்தார், ரொக்கம் எடுத்திருக்காரு, அதனால் ரொக்க கணக்கு வரவு 4000 ரூபா எடுத்திருக்காங்க. இந்த சொந்த செலவுக்கு எடுத்தது. இதோட இந்த குறிப்பேடு ஃபஸ்ட்டு 7வது பயிற்சி சம் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் அடுத்தடுத்த பயிற்சி சம் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், ஏதாவது புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க, கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறேன். உங்களுக்கு புரியுது, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது, இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க, இல்லை ஃபாஸ்ட்டாக போடுங்க, உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் என்ன மாதிரி விரும்புகிறீங்களோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நான் அடுத்தடுத்த பயிற்சி கணக்கு கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.